நீ போன் பண்ணுவேன்னு தெரியும்டி. சிவாவை அடிச்சா உனக்கு வலிக்குது இல்ல? ஏன் இப்படி பண்ற? பகல் முழுக்க அங்க ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாங்க. ராத்திரி கொஞ்ச நேரம் வந்து அவங்க படுத்து தூங்க கூடாதா? இப்ப கூட போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுற. அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அவங்க நல்லா இருந்தாதே மத்த நோயாளிகளுக்கு நல்ல மருத்துவம் பார்க்க முடியும். இங்க பாரு, சிவா மேல உனக்கு அவ்ளோ அக்கறை இருக்குன்னா அவன் கொடுக்க வேண்டிய 20 கோடிய நீ குடுத்துட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் இந்த ரெண்டையும் நீ பண்ணிட்ட. சிவாவை என்கிட்ட இருந்து நீ காப்பாத்திடலாம். எனக்கு சிவா பிரச்சனையே இல்ல, நீ தான் பிரச்சனை. அவன் உன் கூட வாழ்றது எனக்கு பிடிக்கவே இல்ல. என்ன நீ இப்படி எல்லாம் பயமுறுத்துனா நான் அவங்களை விட்டு விலகி போயிருவேன்னு நினைச்சியா? சத்தியமா விலகி போக மாட்டேன். இத பாரு, அப்போ சிவா இந்த மாதிரி தினமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க போறான். இனிமே சிவா உன் வீட்டுக்கு வரவே மாட்டான். டே அண்ட் நைட் அவன் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் இருப்பான். சொல்லு சிந்து, ஒண்ணும் இல்ல டாக்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்னேகாவுக்கு போன் பண்ண. ஏன் அவளுக்கு கால் பண்ண? நீ ராத்திரியும் பகலும் கஷ்டப்படுத்துறால, அதே மனசு கேட்காம நான் போன் போட்டு ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டேன். அதுக்கு அவ சிவாவை நீ இனிமே பார்க்கவே முடியாது, ஆஸ்பத்திரியிலேயே தான் அவன் இருக்க போறான்னு சொல்றா. என் மேல இருக்கிற கோவத்துல அவ உன்ன கஷ்டப்படுத்துறாளேன்னு எனக்கு கவலையா இருக்கு டாக்டர். நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் என்னதான் பெருசா பாதிக்குது. என்ன பண்றது? எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அப்ப இனிமே நீ வீட்டுக்கெல்லாம் வரமாட்டியா டாக்டர்? அதான் அவ சொல்லிட்டால, என்னால வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். டியூட்டி நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன டாக்டர்? அவ பாட்டுக்கு உன்னை இப்படி பேசிட்டு போறா, நீ அப்படியே அமைதியா இருக்க. கொஞ்சம் போனை வைக்க